பச்சரிசி சோறு உப்பு கருவாடு எங்க சின்னவன் உருவாக்கா சேலு கண்ட மீன் குருத்தான முளைக்கீர அழகாத பழகி. நான் பாட்டில் இருக்க 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்ததே இருக்கணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டியூனை கேட்டோன்னா எனக்கு என்ன வார்த்தை வருதோ அதை எழுதிடும். ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா பாளையம் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேர்டாக எழுதுறது என் பழக்கங்கிறது இந்த பாட்டில் நிறுவி. ஆசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம். இது பல பேருக்கு இப்போ தான் தெரியுது. கங்கைவரன் இதெல்லாம் எழுதியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு அடையாளம் தெரியணும், என்னை வச்சு கொண்டாடணும். கங்கைவரன் பெரிய கவிஞர் தெரியுமா, அவருக்கு இப்படி விழா எடுக்கிறோம் அப்படிலாம் இல்லை. நம் தன தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அகில் சந்தன மல்லிகை வாசம். பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சு லாஸ்ட் லைன் வரைக்கும் முடியல அப்படியே மறுபடியும் அப்படி ரவுண்ட் பண்ணியே போயிட்டு அந்த மாதிரி அருமையான கம்போசிஷன். பேசிட்டு போது சொன்னார், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ சாங் எழுதுனது நீங்கள் தான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா? ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அந்த ரெக்கார்டிங்கு வாலியண்ணா வந்திருக்காரு. வந்து கேட்டேன், அமர் நல்லா இருக்கேன் பாட்டு, நல்லா இருக்கேன் பாட்டு, உன் பாட்டிலேருந்து ஒரு 2 வரி எடுத்துக்கிட்டுமான்னாரு. என்னங்க உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சுக்க நீ பாரு அப்படின்ட்டு தான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். அன்னைக்கு மத்தியானம் எழுதுற பாட்டு. ரொம்ப பெரிய கவிஞர் நமக்கு சிந்தனை பாராட்டுறார். நினைவிலே புது சுகம் ததகு தத்ததான் பாடுப்பாரு. நான் நினைவிலே புது சுகம் தாதக தத்ததா இப்படி வார்த்தையெல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் அண்ணாட்டு போதார், ஏன்னா அதுக்கு எனக்கு வார்த்தை வரலன்னா அப்படியே விட்டுடு நல்லாயிருக்கும். அதான் ததான் அது புதுமையாக போச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு யாராவது எவனாவது தம்பி இருக்கனா இளையராஜாவுக்கு? நான் ஒருத்தன் தம்பி, நான் தம்பியாக இருக்கிறனால தான் அவர் இளையராஜா. புரிஞ்சுதுங்களா? ஜெயா டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் அஸ்வின். இப்போ நிறைய பாட்காஸ்ட் சீரிஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜெயா டிவிலையுமே அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாரை கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தகராக இருக்கணும் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். ஃபஸ்ட்டு தோணுது கங்கை அமரன் சார் தான். வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காம்பவுண்டில் நான் கால் எடுத்து வைக்கிறேன். முன்னால் இந்த சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணுற ஷோவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நம்புறேன். நிஜமா எப்படி இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இது பாருங்க எப்படி இருக்காங்க. நீங்க கலர்ஃபுல்லா இருக்கீங்க. அங்க இருக்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. ஐயோ எடுத்துங்க சார். இப்போ நம்ம நிறைய பாடல்கள் எழுதியிருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்கீங்க, படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படி பல திறமைகள் இருந்தாலுமே அதிகமா எழுதுனது பாடல்கள் தான் நீங்க. ஸோ எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சின்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, கங்கை அமரன் அவர்கள் எழுதின பாட்டெல்லாம் இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். தெரிஞ்சு என்ன ஆகுது? தெரியணுமே. எதுக்கு தெரியணும் சொல்லுங்க. கங்கை அமரன் எழுதுனதா நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு யாராவது மாழ்த்துறவங்க இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைச்ச வேலையை செஞ்சோம். அதுக்கான அடையாளம் இப்போ மனசில் நீங்கள் கேட்கும்போது என் பாட்டு இவராக எழுதுனதுன்னு கேட்குறாங்க பாருங்க, அந்த தான் எனக்கு பதில். அதுதான் எனக்கு சந்தோஷம். அதுதான் இப்போ இந்த ஷோ மூலயமா நான் மக்களுக்கு கண்டிப்பாக ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ராஜா சார் சாங்னு ராஜா சார்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பின்னாடி எழுதின ஒரு மனுஷன் இருக்காரு, அவருக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களேன்னு ஒரு சந்தோஷம். ஸோ நீங்கள் எழுதின பாடல்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது, ஒரு 1000கணக்கான பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஸோ எல்லா பாடல்களுமே முக்கியமான ஹிட்டான பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுல இருந்த பின்னாடி நடந்த பேக் ஸ்டோரிஸ் எழுதும்போது அந்த பாடல்கள் இருக்கிற அர்த்தங்கள் இது எல்லாத்தையுமே தான் இது ஃபுல்லா டீடைலா. ஓகே சார். 16 வயதிலே செந்தூர பூவே சோளம் விதைக்கையிலே கிழக்கே போகும் ரயில்ல பூவார சம்பவம் இதெல்லாம் நிறைய இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு முள்ளு மலரும்ல நித்த நெல்லு சொருன்னு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு எழுதிங்க. அதுல அந்த சாப்பாட்டை பத்தி எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை, அது மகேந்திரன் அண்ணா அந்த கேரக்டரை படவர் ஜெயலட்சுமி கேரக்டரே அதுதான். நல்ல சாப்பாடு ருசிகரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு அந்த பாட்டு. ஆமாம், அதை தான் சொல்கிறவர். முன்னாடி டேஸ்ட் காட்டுறவர், ஐயோ சாப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும்.
அதில் சாப்பாட்டு எடிட்டு ரொம்ப நல்ல சாப்பாடு சமைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதனால் அது மாதிரி வரலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிட்டு போட்டால் அடி வந்துச்சு, அருமையாக வந்துச்சு, நல்ல பாட்டு. உள்ள அந்த பழைய சோறு, மோர் மிளகா, ஆமாம், பச்சரிசி சோறு உப்பு கருவாடு எங்க சின்னமன் உருவாய்க்கா சேலு கண்ட மீன் குருத்தான முளைக்கீர அழகாத பழகீர கழ்வரகு கோழுக்கது ரொம்ப பொருத்தமையா தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழ் இன்னைக்கு வரைக்கும் கால் 8 பேர் எனக்கு தான், எனக்கு சரி அண்ணனுக்கு சரி. காலைல ஒரு கிளாஸ் குடித்தோம்னா அது பழசை மறக்க முடியாது சார். பழைய சோறு, பச்சை மிளகா, பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கு மோர், பச்சை பொட்டு கடல தேங்காய் போட்டு அரிச்ச துவையல். ஆமாம், அதுலயே ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும். ஐயோ சூப்பர் சார். என்ன மாதிரி இடம் பாட்டு சார்? இன்னும் கூட ஒரு 15 நாளைக்கு மேலே கூட ரஜினிகிட்ட உட்காந்து பேசினோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால எப்போயாவது போய் உட்காந்து பேசிடுவோம். எந்த வித ஆப்ளிகேஷனும் கிடையாது. சும்மா எப்படி இருக்கீங்க சாமின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸே இப்போ பார்க்க முடியல சாமின்னு. ஏன் நான் சும்மா தான் இருக்கேன், நீங்கள் கூட்டா நான் வந்துடுவேன் பேசி துணைக்கே அப்படின்னோடனே, அங்கே சுற்றுறேன் எங்கே சுற்றுறாலும் நானும் வருவேன்ல அப்படின்னு இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ சொல்லிட்டு இருந்தோம், இல்லை முன்னால் பழசெல்லாம் நம்ம இப்போ நினச்சி பார்த்துட்டு இருப்போம். பழைய ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நீங்கள் தான் எனக்கு பக்கத்தில் நம்ம ஏஜுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ சாங் எழுதுனது நீங்கள் தான். அந்த பாட்டு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா. அதில் என்ன பேசிகிட்டு இருக்கான், பேசுனது சாமி அதெல்லாம் விடுங்க, நான் சொன்னது பறிச்சிருக்கேன் அவங்க வாழ்க்கையில். என்ன சாமி என்னென்ன பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம் காய்க்குதா. ஆமாம், மாதம் 3 போகம் விளையும் லாபம் மேலும் கூடுதா. கை இருக்கு உழைச்சி காட்டுறேன், கால் இருக்கு பழைச்சி காட்டுறேன், ஏ மதுரை ராஜ்யம் என்னது உனக்கு ஒரு பாதியை கொடுக்குறேன்டா நடக்கிற சாமியோட. நிஜமா சாமி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் சாங்கு ஹீரோவோட சாங்கு அதுதான் எனக்கு கிடச்சிது. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி, அத்த மகராசி, அதை ஒரு முழுக்க பேசி. சரணம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி மேளங்கொட்டி வாசி, காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும், உணர்தல் உள்ள பக்கம் உழைப்பு வந்து, அந்த மாதிரி நல்ல நேரம் கூடும்போது நல்ல கால நேரம் சேரும், நெஞ்சுக்குள்ளே நிம்மதி வரும், ஆளு அம்பு சேனா அது அத்தனையும் கூடும், போட்டு விட்டு போன சொந்தமும் வரும். கொடியில் ஒருத்தனுக்கு ராசி உச்சத்தில், இந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லை, எந்த வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுதான். சூப்பர் சார். இல்லை வர்றதுதான் அந்த நேரம். நான் பாட்டில் இருக்க 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்ததே கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டியூனை கேட்டோன்னே எனக்கு என்ன வார்த்தை வருதோ அதை எழுதினோன்னே அது ஓகே ஆகிடும். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சேரும் ஒரு லைஃபுக்கு. சரி, எனக்கு பிளெஸ்ஸிங் வார்த்தைகள் தான் நிறைய வரும். அதாவது அரைச்சல் எல்லாம் வராது. நல்லா இருக்கணும், எல்லாமே இனிமேல் சிறப்பாக இருக்கணும்னு தான் வரும். பாசிட்டிவாக உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அப்படி இருந்தது. இப்போ வாழ்க்கை யோசிங்க, உறவுகள் சிறுகதை. நீங்கள் எத்தனை பேரோட ஊரில் வாழ்ந்தீங்க? இப்போ அத்தனை பேர் தனித்தனியாக போயிட்டாங்களா? நீங்கள் தனித்தனியாக நிற்கிறீங்களா? எப்போவாது பார்த்துக்கிறீங்களா சொந்த பந்தங்களா? பார்க்குறதில்ல, பார்க்க முடியறதில்ல. ஒருத்தர் மிஸ் ஆகிடுவார். உறவுகள் இப்போ சிறுகதை ஆகி போச்சு. உணர்வுகள் பெருங்கதை. திடீர்னு அண்ணங்காரன் இப்படி சொல்லி போய் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதோ, தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்கிறதோ உணர்வுகள் சிறுகதை ஆகி போச்சு. அப்படி மாறி போகிற காலங்களில் வந்து பாசபந்தங்களோ நெருக்கமோ எல்லாமே இல்லாமல், இப்போ நாங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்றா இருந்தோம், இருக்க முடியாது. பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படத்துல ஓரம்போன்னு ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க. ஆமாம்மா, எங்கள் அம்மா பேரெல்லாம் வச்சு எழுதி. ஆமா, சின்ன தாய் பெத்த மகன் பிச்சைமுத்து ஏரியா வரேன்டா. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எனக்கு எழுதி பழக்கம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், இப்போ இது பூஜை சாங்கு செல்வராஜ் அண்ணா, செல்வராஜ் அண்ணா பஞ்சார் நாசத்தில் கூப்பிட்டு போனவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் டைரக்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு படம், இந்த படம். அப்போ பூஜை அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த பாட்டை. எல்லாமே பாசிட்டிவ் வேர்டாக இருக்கணும் இல்லையா? ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ண, டைரக்டராக வந்திருக்கடா, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போகிறோம், சின்ன தாயை பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறிய வராண்டோ. என்ன அது கேரக்டர் நேம் வச்சு எழுதியாச்சு. அடுத்தது, ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க அப்புறம் இறக்கி விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதில் கூட பள்ளம் இல்லையே. இல்லை, ஏற்றி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும். நான் டேரக்டர்னா பல பேர் கிட்ட கால் ஷீட் கேட்டு வரணும். பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க.
அது குறுக்கால போது எனக்கு வேலைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, குறுக்கால போகாதீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேர்டாக எழுதுறது என் பழக்கங்கிறது இந்த பாட்டில் நிரூபிச்சிருப்பேன். ரொம்ப அருமையான பாட்டு சார். புதிய வார்ப்புகளை வந்து அந்த டியூனே ஒரு டிஃப்ரெண்டான டியூனா இருக்கும் சார். ஐயோ தம்தன நம்தன. ஆமாம். எப்படி அந்த இதுக்கு பாட்டு எழுதுறீங்க? எப்படி கொடுத்த வேலையை செஞ்சு தானே ஆகணும். மூச்சே விட முடியாது. நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, இளையராஜா கொண்டு உங்களுக்கு பேட்டி விட்டால் நீங்கள் எவ்வளோ மைண்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா. அதுதான் என்கிட்ட தேவையில்லை, என்கிட்ட மைண்டை ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன கடலில் வந்துடும். அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோங்கிற ஒரு பயம் வரல. அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன கிடைக்குதோ அதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த வேலையை நம்ம கொடுக்குறாங்களோ கட்டணும். தெரியாத வேலையை கூட்டாலும் நான் வந்துடுவோமா, எந்த தெரியாத வேலையை கூப்பிட்டா கூட பார்க்கலாமே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அதை கற்றுக்கிட்டு அதில் வரணும்னு நினைப்பேன். என்னுடைய எண்ணம் அந்த மாதிரி. அது எழுதும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள். சுவாரஸ்யம் இல்லை, தட் இஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அது கம்போசிங்கில் போகிறாங்க, தந்தன திந்தன தந்தனா தின தன்னா தின தன்னா தன தன்னா முடிவே இல்லை. தனநன்னா தனநன்னா தனனா 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 தன 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 தன்னா இப்படி தான் டியூன் சொல்லுவார். தன்னன்னா நான் அதை ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டில் அவர் பாடுறத பண்ணிவிட்டு எங்கே எழுதுறேன்னா மேரிஸ் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, மேரிஸ் ஹோட்டலில் தான் கம்போசிங். மாடிக்கு போயிட்டான், டிராஃபிக் பார்க்குறான், அது பார்க்குறான், எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த பாட்டை போட்டு அப்படியே ஓரத்தில் அந்த நிழலில் வெயில் நேரம் தான், அந்த நிழலில் உட்காந்து அப்படியே எழுதுறான். தம் தன நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுப வேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் புனை அழைத்தது. தம் தன நம் தன தாளம் வரும், சில்லன மெல்லிய தென்றலும் வந்திசை சொல்லியது, சுவையள்ளியது, மனம் நில்லன சொல்லியும் துள்ளியது, பெண்மனம் பூவிலும் மெல்லியது, தவிக்கும் நினைவோ என கிள்ளியது, மல்லிகை முல்லையில் பஞ்சனையோ, மன்னவன் தந்தது நெஞ்சனையோ, மின்னிய மின்னலும் கன்னியின் எண்ணங்களோ, என கனவுகள் தொடர்ந்திட தம் தன்னம் தன்ன தாளம் வரும். பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சு லாஸ்ட் லைன் வரைக்கும் முடியல, மறுபடியும் அப்படி ரவுண்ட் பண்ணியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அருமையான கம்போசிஷன் அது. அதுவும் சரி, சிறு பொன்மணி அசையும் அதுவும் அதே மாதிரி தான். அது அந்த ஐடியாவில் வந்தது தான் அவர். தனனா தன தனனா தன தனனா தன தனனா தன தன்னா தனதனதானா தனனா 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 தன தானா தான தான தனனா தனனா எழுதுறது கஷ்டம். ஆனால் எனக்கு 15 நிமிஷத்தில் பாட்டு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு வரம் சார். கண்டிப்பாக சார், நிஜமாக சொல்கிறேன். எனக்கு என்ன, நான் அதிசயப்பட்டதில்லை, இப்போ தான் அதிசயப்படுறேன். காரணம் என்னென்னா, அந்த பாட்டெலாம் இப்போ தான் கேட்குறதுக்கு வசதி வருது, காதில் கேட்குது. கேட்டோம் பரவாயில்லையே, நம்ம நல்லா எழுதியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே கை போகாது முதுகு தட்டுறதுக்கு. இதெல்லாம் நானே தட்டி கொடுத்துருப்பேன். இது பல பேருக்கு இப்போ தான் தெரியுது, கங்கைவரன் இதெல்லாம் எழுதியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு அடையாளம் தெரியணும், என்னை வச்சு கொண்டாடணும், கங்கைவரன் பெரிய கவிஞர் தெரியுமா, அவருக்கு இப்படி விழா எடுக்கிறோம், அதெல்லாம் இல்லை. நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போகிறோம். கண்ணதாசன் ஐயா எழுதாததா, வாலி எழுதாததா, பட்டுக்கோட்டை கல்யாணம் எழுதாததா, புலமை புத்தன் எழுதாததா, அண்ணா வந்து முத்துலிங்க அண்ணா எழுதாததா, எல்லாருமே எழுதி தந்த இடத்துல தான் நானும் வந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் அதிகமான பாப்புலர் சாங்ஸ் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல பாடல் சார். அதுலேயே அடுத்ததா பூங்கதவே தாழ்த்திரவாய், என்ன மாதிரியான பாட்டு சார்? பாரதி ராஜா சூப்பர் சாங். அதுல பாவாயின்னு வருது, அது என்ன சார் மீனிங்? பாவாயின்னு எனக்கு வேற என் பாவையே அப்படி என்று மூடு பண்ணில எண்ணினிய பொன்னில என்ன மாதிரியான பாட்டு? நல்ல பாட்டு. எல்லாருக்குமே இப்போ பாலமேந்திராவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தார், அழியாத கோலங்கள்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ வந்து அண்ணன்ட்ட வரணுன்னு தான் ஆசை இருக்குது. அண்ணன் அண்ணனும் அதுக்கு முன்னால் கேமராவெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு பல படங்களுக்கு. அதனால் அண்ணன் வச்சு தான் மியூசிக் பண்ணணும்னு அது அழியாத கொள்ளம் எடுத்தார். ஆனால் அவர் மலையாளத்தில் ஒர்க் பண்ணும்போது சலில் சௌத்ரி அவருக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிருக்காரு, ஐ கெட் ஒன் தமிழ் மூவி டூயிங் நெக்ஸ்ட் வீக்கெண்டோன்னா ஒய் யூ கிவ் திஸ் அந்த ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வார்த்தைக்காக அவர் என்ன பண்ணார், ஐயோ அவர் கேட்டார், நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்ட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. ஆனால் அவருடைய மனசில் அண்ணனும் நானும் இருந்த காரணத்தினால இந்த படத்துக்கு ஃபுல்லாக கங்கை மரம் தான் எழுதணும்னு எனக்கு ஒரு பட்டம், இன்னொரு கிரீடத்தை சொல்லிட்டார். சலில் சௌத்ரி எவ்வளோ பெரியார். ஆஜாரே பரதேசி நாஜியலகனா तेरे बिना जिंदगी तो அவ்வளோ அருமையான ஒரு செம்மீன் பாட்டெல்லாம் கேளுங்க சலில் சௌத்ரி. அவங்களுக்கு பாட்டு எழுதுறோட எனக்கு குஷி தாங்க முடியல. ஏன்னா ஒன்லி அண்ணனுக்கு எழுதியிருக்கேன், எம்எஸ்சிக்கு எழுதியிருக்கேன், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெரிய ஒரு ஆளுக்கு இந்தியில் பாப்புலரான உலகம் இந்தியா முழுக்க பெருமைப்படக்கூடிய சலில் சௌத்ரிக்கு நம்ம எழுதுகிறோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தது. அதை வந்து எழுதுனது தான் அது. பூவண்ணம் போல எண்ணம்
பூவாகம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் நின்பகராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம். அருமையான பாட்டு. அப்படியே அவர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நான் சொன்னேன், ஜி ஐ லைக் தட் சாங் இஸ் வெரி மச். இன்னொன்று விச் சாங் இன்னொன்று நான் ஜியால் ஆகுனேன்னு அது இதில் வைக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு வைக்கலான்னு சொன்னோன்னே ஓகே உங்கள் இஷ்டம் நீங்கள் எழுதுங்கன்ட்டார். நான் எண்ணும் நெஞ்சில் இட்ட கோலம் எல்லாம் கலைவதில்லை, எண்ணங்களும் மறைவதில்லை, என்றும் அது அழிவதில்லை, அம்மம்மா எண்ணும் போதே கோடி சுகம் நான் எண்ணும் பொழுது என்ன போட்டோம். இது ரொம்ப என்னுடைய லட்சியம், எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் இது ஒன்று. அதுக்கப்புறமேல தான் அண்ணன்ட்ட வந்தார் மூடுமணி ஃபஸ்ட்டு படம் பண்ணதை போது. அப்போ நான் அங்கே ஆல்ரெடி அவர் கவிஞராக இருக்குன்னா அந்த படத்தில் எல்லா பாட்டும் நான் தான் எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏதோ ஒரு பாட்டு யாருக்கோ பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், அந்த எந்த படத்தில். அப்போ என்னென்ன பொண்ணில்லாவே எழுதுறோன்னா அழியாத குலங்கள்லே அவருக்கும் ஷோபாவுக்கும் கொஞ்சம் இந்த அவ்வளோதான். ஷோபா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி இருந்தாலும் அவங்க இந்த ஹீரோயின் நமக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. காரணம் நான் இந்த இதில் இருக்கேனே, ஷூட்டிங்லாம் போவேன், அவங்கள போய் பேசிகிட்டு இருப்பேன். அதனால் அந்த பாட்டு எழுதுகிற அன்னைக்கு தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஓகே. என்னென்ன பொண்ணு இல்லாத எழுதும்போது தான் அது பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அவங்க டைரக்டர்கிட்ட இல்லை, அண்ணன் கேட்டாங்க என்னடா டைரக்டர்கிட்ட பாட்டை காட்டிட்டேன், இல்லை அவர் எழுதி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. சரி நான் தான் ஃபைனல் பண்ணேன். அண்ணா பேரெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம எழுதி கொடுக்க போட்டுரு. இப்போ இந்த பாட்டை காட்டினேன். சரி பாட்டு இருக்குது. சரி அதில் வந்து என்னென்னா நினைவிலே புது சுகம் தாதக தத்ததான்னு பாடுப்பார். நான் என் நினைவிலே புதுசாக தாதக தத்ததா பாதக பத்ததா இந்த இப்படி வார்த்தையெல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் அண்ணாட்டு பார்த்தார், ஏன்னா அதுக்கு எனக்கு வார்த்தை வரலன்னா அப்படியே விட்டுடு நல்லாயிருக்கும் விட்டுரு. அதான் தாதக தத்ததான், அது புதுமையாக போச்சு, நல்லா இருந்துச்சு சார். என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலின் கனாவே நினைவிலே புது சுகம் தத்ததா. நல்ல பாடுங்க. சரணம் என்ன மாதிரி எழுதிருப்பீங்க? பன்னீரை தூவும் மழை, மாலை நேரங்களே, எல்லில்பராகங்களே, பூவான கோலங்களே, கண்ணீரில் ஆடும் கையோடுதானா கை சேரும் காலம், அதை நான் காண வேண்டும். அன்னைக்கு கல்யாணம் அவங்களுக்கு, அது தன்னால எனக்கு வார்த்தை வந்திருக்கு. அது வந்து பார்த்து ரசிச்சாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கீங்க, அதுக்கு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, ஆல்ரெடி கிடச்சிருக்கு பாருங்கன்ற மாதிரி சொன்னேன். நல்ல அனுபவங்கள் இதெல்லாம். ஒரு டைரக்டரும் என்ன திறமையான ஆள் தெரியல. பாலுமேந்திர ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக, நல்ல ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு அந்த அதில் தான் எனக்கு ரொம்ப பழக்கமானா நம்ம பிரதாப் போத்தன். 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. கடைசியில் அவன் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி, அமர் எங்கேயா இருக்க, அவனுடைய எல்லா மேட்டரும் தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாம் கலந்து பேசிட்டோம், அவனுடைய லைஃப் தான் தெரியும் உங்களுக்கு. அப்போது பேசிட்டு வந்து 4 நாளைக்கு முதல்ல, அமர் என்னையா அவங்க பார்த்து ரொம்ப நாள் வாயா, நான் கொஞ்சம் பார்க்கணும், நான் கொஞ்சம் நிறைய பேசணும் உங்கள்கிட்ட, நான் வரேன் அந்த சின்ன வேலைகள் இருக்கிறத நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. 4ஆவது நாள் இல்லை, நியூஸ் வருது எனக்கு பார்க்க முடியல. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நான் போகிறதில்ல. ஏன்னா உயிரோடு பார்த்தவங்கள அந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு தாங்க முடியாது. அதுக்கப்புறம் 3 நாள் பட்டினி கிடக்கணும், சாப்பாடே இறங்காது. அது மாதிரி தான் பாலுவுக்கு போக முடியல, மலேசியா வாசவனுக்கு போக முடியல. நெருங்கினவங்க யார் போனாலும் என்னால் போய் நிற்க முடியல. சில ஃபேமிலியில் தான் போய் நிற்க முடியல, தவிர மற்றதில் போய் நிற்க முடியல. அந்த மாதிரி அது இழந்ததில், அது பிரதாப் போத்தனை இழந்ததும் அந்த படத்து மூலமாக மூடுவனில் வந்தவர் அதில் இழந்தது. ரொம்ப அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என் பாட்டு தான் இருக்கும். மீண்டும் ஒரு காதல் கதை ஃபுல்லாக எனக்கு தான் கொடுத்துருப்பான். அமர் நீ தாங்க ஓகே எழுதியா அப்படின்றான். சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப். மூடு பண்ணியில் கிளைமேக்ஸில் ஒரு தாலாட்டு ஒன்று எழுதிருப்பீங்க. அந்த படத்துடைய சோலே கடைசி கிளைமேக்ஸில் எட்டு வந்து இடத்துல என்ன பாட்டு ஞாபகப்படுத்துங்களா கொஞ்சம்? ஆசை ராஜான்னு சொல்லிட்டு ஒரு தாளா. கரெக்டு. என்ன மாதிரி தாலாட்டா ஒரு இதில் தான் கேட்டேன், யூடியூப்லாம் கேட்டேன். ஆமாம், இது நடந்திருக்கு சார், என்னென்னமோ நடந்திருக்கு சார், அது தெரியாது. நம்ம வேலை அதாக இருக்கிறனால அந்த வேலையில் ஆழமாக இருந்திருக்கோன்னு காட்டுறதுக்காக இந்த பாட்டெல்லாம் எனக்கு அடையாளமாக நிற்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். ஆசை ராஜா ஆறாரோ, அம்மா பொண்ணே ஆறாரோ, தோளில் மாலையாய், கரெக்ட் எனக்கு டியூன் ஞாபகம் இல்லை. ஆடும் கண்ணா ஆறாரோ, ஆடும் கண்ணா கரெக்டாக நோட் பண்ணி வச்சு. ஐயோ சூப்பர் எனக்கு. ஆமாம்மா, நான் எழுந்தது தான். என்ன மாதிரி அது அப்படி அந்த உங்கள் அண்ணனுடைய டியூனோட நீங்கள் உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது உண்மையாலுமே ஒரு தாலாட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசை வருடிட்டு போகும் சார். அவர் என்னென்னமோ பண்ணிடுவோம். சிலதெல்லாம் ரீரெக்கார்டிங்லேயே பண்ணிவிடுவோம்.
சில பாட்டெலாம் வந்து ரீ ரெக்கார்டிங்லேயே பண்ணிவிட்டு அப்படி சேர்த்துருவோம். அந்த மாதிரிலாம் பல விஷயம் அங்கேயும் நடக்கும். அப்போயே பாட்டு எழுதி கொடுக்கணும், அப்போயே நடக்கும். டைட்டில் சாங்லாம் அதுதானே, டைட்டில் போயிட்டுருக்கோம், டைட்டில்கிட்டே இதுக்கு பாட்டு எழுதே பாட்டு தூக்கி கொடுப்பாரு, உடனே அதுக்கு பாட்டு எழுத வேண்டியதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். முள்ளு மலரும்க்கு அப்புறமா ஜானியில் மகேந்திரன் அவர்களுடைய திருப்பியும் ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க. அந்த படத்தில் இருக்கிற பாடல் எல்லா பாடல்களுமே நீங்கள் ஆமாம். என்ன மாதிரி ஆசையை காற்றுல தூது விட்டுன்னு காற்றில் இருந்தன் கீதம், ஐயோ சூப்பர், செனோரிட்டா ஐ லவ் யூ. ஆமாம்மா. இன்றைக்கி ஒருத்தர் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் செனோரிட்டானா என்னன்னு எங்களுக்கு தெரியல இப்போ போட்டாங்க. நிறைய இங்கிலீஷ் பாடல்களை பார்த்துருக்கோம். ஜெர்மன் வேர்டு அது, ஜெர்மன், அதாவது கல்யாணமாகாத இளம் பெண்ணை. ஓ, செனோரிட்டானா பருவமடைந்து கல்யாணமாமல் இருக்கும் அருமை பெண்ணே அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டான மீனிங் வரும். ஓகே, அது பாலு தான் சொன்னான். நான் வந்து என்ன எழுதுறதுன்னா ஏதோ பல்லவி எழுதிட்டு இருந்தேன். டேய் கேஷா இல்லைடா அந்த இதாவது செனோரிட்டா ஐ லவ் யூன்னு வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாமே, என்னடா செனோரிட்டானா அதுதான் இந்த மாதிரி பொண்ணுடா அப்படின்ற மாதிரி அது நமக்கு தெரியுமான்னொன்னே தெரியுறத போய்ட்டு கவலைப்படுது. சவுண்ட் நல்லா இருக்கால்ல, செனோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் ஐ லவ் யூ யூ லவ் மீ. அழகோ அழகு. இங்கிலீஷில் கூட பாட்டு எழுதி ட்ரை பண்ணிருக்கேன் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாத்துலையும் சார் இப்போ கோட்டில் கூட எழுதுனீங்களே ஸ்விக்கி. ஆமாம், பாலு தான் இருக்கிறதா ஹெல்ப் பண்ணுவான். டேய் இது ரொம்ப இங்கிலீஷ் வேர்டு கொஞ்சம் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் போய்டும். அது பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரி இது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப மறுபடியும் அதே ஃபீலிங் தான் வரும். அந்த ஆசையை காற்றுல தூது விட்டு வந்து அந்த பொண்ணுடைய ஏக்கத்தை அந்த வரிகளில் ரொம்ப அழகாக கடத்திருப்பீங்க நீங்கள். ஆமாம்மா, அந்த சிச்சுவேஷனில் ரொம்ப அழகான பாட்டு சார் அது. வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம் மாசம் தை மாசம் மல்லிய பூமண வீசும் வாசத்துல நேசத்துல வந்த வாசத்துல நெஞ்சோ தேடுது ஜோடிய தேடுது கொஞ்சம் வாரைய தாரரே தள்ளல் வாரைய அது தாழம்பூவில் வீசுகிற காற்றுல தாகம் ஏறுது ஆசை. இது பாட்டு பாடி எழுதி முடித்து பாடும்போது தான் நமக்கு அப்படி அந்த லிங்கோட கேட்கும்போது தான் நமக்கு அங்கே ரெக்கார்டிங்கில் குஷி வரும். இதுக்கெல்லாம் நான் ரிதம் கிட்டாரும் வாசிச்சுட்ருப்பேன். அண்ணனுக்கு அப்போ ரிதம் கிட்டாரிஸ்ட் நான் தானே. அப்படி கேட்டுருக்கும்போது குஷியாக இருக்கும். இங்கே நோட்ஸை கவனிக்கிறதா வார்த்தையை கவனிக்கிறதான் இருக்கும். இருந்தாலும் ஜம்முன்னு வந்துடும். அந்த படத்துலேயே பியானோவில் ஒரு ஒன்று வாசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு என் அது கண்ணதாசன் ஐயா பாட்டு. ஒரு பாட்டு தான் கண்ணதாசன் ஐயா. அதுதான் ரொம்ப அழகான வார்த்தைகள். இல்லை அது அவங்க கூட தான் வரந்தாம்மா. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அது வந்து அடையாளம் நிச்சயமாக காட்டிடும். அது வந்து அது உண்மை நிஜமாக. நான் கண்ணதாசன் ஐயாவும் வாலியும் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க இது அதே ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு பாட்டு எழுதுகிறேம்மா. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அழைக்கிறேன். அந்த ரெக்கார்டிங்கு வாலியண்ணா வந்திருக்காரு. ஓகே, அது மத்தியானம் ஒரு பாட்டு எழுதணும் மௌன கீதங்களுக்கு 1.5 வந்து கேட்டேன் அமர் நல்லா இருக்கியா பாட்டு, நல்லா இருக்கியா வார்த்தை, உன் பாட்டுலேருந்து ஒரு 2 வரி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னாரு. என்னங்க உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சுக்கேன் நீ பாரு அப்படின்ட்டு தான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் அன்னைக்கு மத்தியானம் எழுதுற பாட்டு. ஓகே, பெரிய பெரிய அதிசயமாக ரொம்ப பெரிய கவிஞர் நமக்கு நம்மளும் சிந்தனை பாராட்டுறாரு. அதெல்லாம் குஷிமா கிடைச்ச வரங்கள்மா. அதில் வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. பன்னீர் புஷ்பங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமா சார் அது? ஆமாம், நானும் ஒரு ப்ரொடியூசர். நான் தான் மெயின் ப்ரொடியூசர் மாதிரி. அது ஒரு அந்த எங்களுக்கு ஒரு படம் எடுக்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது மலர்களே மல்லிகை போடுமா அவங்களுக்காக பண்ணப்பட்ட படம். அவங்களுக்கெல்லாம் யார்கிட்டையும் ஃபைனான்ஸ் போக முடியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ தான் நான் எனக்குள்ளதெல்லாம் வச்சு எனக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வச்சு அலைகள் ஓவியில் அந்த பக்கம் தயாராகிட்டு இருக்கு. இந்த பன்னீர் புஷ்பங்களுக்கு அங்கே இளையராஜா வழங்கும் அங்கே இது அலைகள் ஓவியத்தில் பால் லொகேஷன்ஸு, இங்கே கங்கை மரன் வழங்கும் அமிர்த மியூசிக் ஏதோ ஒன்று போட்டு பன்னீர் புஷ்பங்கள்னு வரும். அதில் இருக்கிற பாடல்கள்லாம் என்ன மாதிரியான பாடல்கள்? அருமையான பாட்டு. ஆனந்த ராகம் கேட்கும் காலம் கீழ் வானிலே ஒளிதான் தோன்றுது. எதுக்கு நான் புது டைரக்டர் வாழ்த்து தான் நான் சொல்கிறேன், வாழ்த்தே தான். கீழ்வானிலே அவங்க டைரக்டர் ஆக்குனது நான் தான், சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே ஸ்ரீதர் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஸ்ரீதருக்கு வந்து இளமை ஊஞ்சல் எடுக்கிறதுக்கு MS விஸ்வநாதன் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் இல்லைங்க இப்போ இந்த இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நல்லா ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸில் நல்ல பேர் இருக்குது, அவங்கள போடலான்னு யார்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டீங்க MSவியோட ஒர்க் பண்ண போய அப்படின்னு அவங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிட்டார். பாரதி வாசு 2 பேருமே தூக்கியாச்சு. சந்தான பாரதியும் P. வாசுவையும் தூக்கி விட்டார். P. வாசு பெரிய ஆளுடைய பையன்,
பீதாம்பரம்னு makeup மேக்கப் artist. அவங்களுடைய எம்ஜிஆருக்கு ஆ இப்போ நம்பர் 1 அவர் தான், எம்ஜிஆர் தான் நம்பர் 1. அதனால் அவங்களுக்கு பிறந்த பையன் அவரும் அசிஸ்டண்டாக 2 பேரையும் துரத்திட்டாங்க. இந்த யாரும் சிவாஸ் பண்ணிட்டார். அப்புறமேலே எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நான், எங்கள் அண்ணன் பாஸ்கர், ராஜா அண்ணா 3 பேரும் ஸ்ரீதர் சார் பார்க்க ஆசை. போய் பார்த்தோன்னா நீங்கள் அடுத்த படம் எங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும். எப்படிங்க எம்எஸ்சி நாங்கள் சொல்கிறோம், அண்ணா சொல்கிறாரு, எப்படிங்க எம்எஸ்சி பண்ண இதில் வந்து நாங்கள் வந்து இல்லையா இது ஒரு சேஞ்சான இதாக இருக்கட்டுமேன்னு பார்க்குறேன். எல்லாம் சின்ன பசங்க தான், அந்த ரஜினிகாந்த் ஏன்னா அப்போ தான் வளர்ந்து வர நேரம் ரஜினி கமல்லாம் அவங்க 2 பேரும் வச்சு தான் எடுக்கிறோம், அதனால நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டு நமக்கு கிடைக்கிற பாக்கியம் வேறு. ஆனால் எம்எஸ்சி கம்பெனி எல்லாம் நமக்கு வருதுன்ற மாதிரி ஒரு பயம் வருது. இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக பண்ணுற கம்பெனிலாம் நம்மள்ட்ட வந்துட்டு இருக்காங்களே ஃபீலிங் இருந்தாலும் சீதா சட்டு இந்த படம் பண்ணது பெரிய அடையாளத்தை தூக்கி மேலே கொண்டு போய் வச்சிருச்சு. எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட், ரொம்ப சூப்பர் ஹிட். ஒரே நாள் உனே நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடுது. அருமையான டியூன், ரொம்ப அருமையான டியூன். நான் ஒரு கம்போஸில் நான் உட்காரும்போது சொல்கிறேன், டேரக்டர் சார் இது நல்லா வரணும், இந்த நகத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சு துப்பிடுவார். இந்த நான் இந்த டியூனை அப்படின்ட்டு கடிச்சிட்டு இருப்பார். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா, நாங்கள் எப்படி போட்டாலும் உங்கள் படத்தில் ஹிட் ஆகும் சார், அந்த மாதிரி ஜாதகம் சார் நீங்கள். நாங்கள் எப்படி தப்பாக போட்டாலும் அந்த பாட்டு உங்கள் படத்தில் ஹிட் ஆகிடும், அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், எத்தனை டைம் போனாலும் ரெடி. ஆனால் வந்து உங்களோட ராசி அந்த மாதிரி, என்ன பாட்டு போட்டாலும் உங்களுக்கு ஹிட் ஆகிடும்னா அதே மாதிரி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே தண்ணி கருத்தெரிச்சு கண்ணு தவளை சத்தம் கேட்டுடுச்சு உறங்கிருச்சு நாம உறங்க. இந்த பாட்டில் என்ன விஷயம்னா, இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம் ஏவி மாற தியேட்டரில் 7 to 1 எங்கள் பாட்டை முடிச்சாகணும். அப்போ எங்கள் குரு வந்து ஜி.கே. வெங்கடேஷ் தெரியல மனிதன் மாறி விட்டான் பாட்டெலாம் பாடினவர். அப்போ இந்த பாட்டை அவர் பாட பேக்ரவுண்ட் சாங் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி ஜி.கே. வெங்கடேஷனுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு, பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாச்சு. அவர் போய் பாடுறாரு தண்ணி கருத்துச்சு. அவருக்கு ரெக்கார்டிங்கோட அவர் பாடுறதுக்கு பயப்படுறாரு. 2 வரைக்கும் மேலே தாண்டப்படல. ஒரு பல்லவி பாடுறாரு, சரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்பா போங்கண்ணா பரவாயில்லண்ணா, அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்லுங்க பாடுங்கன்னா அவருக்கு டியூனாக வரமாட்டேங்குது. இப்போ இதுக்குள்ளே 3 மணி ஆகிடுச்சு, மத்தியானம் 3 மணி. மத்தியானம் ரெக்கார்டிங்கே எம்எஸ் விஸ்வநாதன் தியேட்டருக்கு வெளியில் வெயிட்டிங். அப்போ எல்லாம் க்ளோஸ் தியேட்டர் கிடையாது, ஸ்பீக்கர் அப்படி இருக்கும், வெளியெல்லாம் கேட்டுருக்கும் பாட்டு. அப்போ வந்து எம்எஸ்சி வந்தார். எம்எஸ்சி என்னப்பா என்னோன்னே, இல்லை அண்ணன் பாடுறாரு இருந்தால் முடிச்சுடுவாருன்னொன்னே, ஏய் வெங்கடேஷா ஒழுங்கா பாட மாட்டேனே இன்னது ஒரு சத்தம். எம்எஸ்சி டாக் பேக்கில், டேய் வெங்கடேஷா ஒழுங்கா பாட மாட்டேன், டைம் வரது இல்லை உனக்கு அப்படின்னா அப்புறம் போப்பா இந்த தான். அப்புறம் அவர் இல்லை என்னால் பாட முடியல விட்டுருப்பா, இந்த அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிவிட்டாச்சு. அப்புறம் அவரால் பாட முடியாதனால மலேசியா வசனம் வச்சு, மலேசியா வசனம் கூட தான் இருப்பான், கம்பல்சரி வருவான் எல்லாம் வரும். அவன் பாட்டு அதுக்குள்ளே கற்றுட்டான், டேய் நீ போய் பாடுறான் அப்படின்னோடனே அவன் பாடினா முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி தான் அது அதிர்ஷ்டவசமாக கிடைச்ச பாட்டு. அதுலேருந்து தான் பாரதிவாசன். ஐயோ ஆமாம், பாரதிவாசன் அதனால தான் வந்தேன். அதுக்கப்புறம் கம்போசிங் அவர் கூப்பிட்டார், பாரு உங்கள் ஆளை தான் போட்டிருக்கேன் வந்து பாருன்னா குஷி ஆகிட்டானுங்க அவருக்கு. அதனால் அந்த பழக்கத்தில் இருந்ததுனால அவங்கள டைரக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு முடிவு. ஏன்னா சந்தான பாரதி நான் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமல், நான், சந்தான பாரதி 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சாயங்காலம் ஆனால் கமல் வீட்டில் தான் கூத்தடிக்கிறது நாங்கள். இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு மேலே தான் சாருஹாசன் நான் பார்க்க போனேன். 94 இயர்ஸ் அவருக்கு. அப்போ இருந்து அவங்களோட பழக்கம் அந்த வெல்டாம் சோட்டிலேருந்து மன்னியம் அவ்வளவு பழக்கம். மணிரத்னம், சுஹாசினி எல்லாமே இருந்தாங்க. அண்ணனை போய் கட்டி பிடிச்சி புரண்டு அவர் இப்போ கூட நான் பாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாடுங்க நான் கேட்கணும்னா யார் சொல்லுவார் நிலவெல்லாம் பாட ஆச்சார். அந்த பழைய நினைவுகள் அன்றைக்கி புரண்டு அவர் வந்து மகிழ்ச்சிப்படுத்திட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி வந்த உறவுகள் தான் அந்த உறவுகள் அன்றைக்கி இருந்து நீடிச்சுட்டுன்னா அது கமல் வீட்டில் உட்காந்தது, கமலுக்கும் எங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே அப்படி அதில் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது அந்த நாள், பறக்க முடியாது. பாரதிவாசன் சொல்கிறதுக்காக அவ்வளோ அட்டாச்சு கதைகள்லாம் அவ்வளோ கதையில். அதில் பூந்தளிர் ஆடன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆமாம், அதில் கிட்டார் நீங்கள் வாசிங்களா சார்? கிட்டார் நான் தானே ஓப்பனிங்கில் ஒரு கிட்டார் வரும், அது சதா வாசிச்சது. ஆமாம், அந்த பிஜிஎம் தாலியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாட்டு எடுத்திருப்பாரு, தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியல. தாலியே தேவையில்லை நீதான் என் பொண்டாட்டி, தெரியல. உசுரோடு கலந்தது உயிரோடு வளர்ந்தது அதோடைய பீஸ் தான் எடுத்து இதுல யூஸ் பண்ணிருப்போம். அதான் நீங்க வாசிக்கலான்றதை கேக்குது. நான் ரிதம் கிட்டாரிஸ்ட், மெயின் கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் சதா வருவார், ஆர் சுதர்சனத்தோட பையன், அவர் தான் லீட் கிட்டார்லாம் வாசிப்பாங்க. அவர் சந்திரசேகர் தான் வாசிப்பாங்க. கோடைகால காற்றேன்னு ஒரு பாட்டு எழுதிருப்பீங்க. காலையில
அந்த ஓப்பனிங்ல ஒரு பிஜிஎம் வரும்ல சார், அது கேட்டுட்டு அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும்ல சார். அதே மூடு. கோடைகால காற்று குளிர் தென்றல் பாடும் பாட்டு மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும் இவைகள் இளமாலை பூக்களே புதுச்சோலை பூக்களே. அலைகள் ஓதியுள்ள படம். நீங்க கோடை கால காட்டு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருந்ததோ அதே மாதிரி புத்தம் புது காலைன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த படத்துல வைக்க முடியல, அதுக்கப்புறம் வேற ஒரு படத்துல வச்சாரு. அது என்ன கதை கேளுங்க. மருதாணின்னு ஒரு படம் ஆரம்பிச்சோம் மகேந்திரன் அவங்க டைரக்ஷன்ல. அதுக்கு போட்டப்பட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங்கு புத்தம்புது காலைங்கிற பாட்டு. மருதாணின்னு ஏவிஎம்ல இதில் பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங். அன்னைக்கு அண்ணன் டியூன் கொடுத்தாரு. அவர் ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் நேச்சுரல் வச்சு பாடலாம் அமர், அது மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரி, நான் காலையில் எங்கள் சொந்த படம் பாவலர் கிரியேஷன்ஸ், எங்கள் அண்ணன் பாஸ்கருடைய ஓன் ப்ரொடக்ஷன், நாங்களாம் அதில் இருக்கோம். இப்போ இளையராஜா கங்கைமரெலாம் சேர்ந்தது தான் அந்த பாவலர் கிரியேஷன்றது. அன்றைக்கி பூஜை நான் சந்தான பாரதி சேர்ந்து என்ன பண்ண கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போடலாம். ஜனவரி 1 ஜனவரி 1 ரெக்கார்டிங் போயிட்டு போனோன்னா அந்த காலை பொழுது அப்படி பிடிச்சி வருது. நான் என்ன 4-5:30 மணிக்கெல்லாம் குழம்பு போகிறோம்ல, அந்த காலை பொழுது வருது. இந்த டியூனை போடுறேன். எனக்கு பின்னால் தான் டேபிள் கார்டு இருக்கும், பின்னால் சீட்டில் உட்காடுறேன். அதை பாஸ் போட்டு நோட்டில் எடுத்து புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் புது ராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். அது கரெக்டாக இருக்குங்க. அது காலையில் அந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே ஜனவரி 1 ஃப்ரெஷ் ஆகிடும். ஹாப்பி நியூ இயர் மச்சான், டேய் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த ஃபீல் அங்கே வந்தது. வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதில் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்ந்தோடுது கவி பாடுது வழுந்தாடிடும் சுவை கோடு. இந்த காலை நேரத்தில் இந்த பாட்டு அவ்வளவு பாசிட்டிவாக இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜனவரி 1 நிற்கும் போது புத்தம்போது காலைனா அதில் வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க அந்த டைமில். அவங்க வந்து அண்ணாட்டா அந்த பாட்டை ஃபஸ்ட்டு தாரா இந்த பிகினிங் ஃப்ளூட் அவங்க வாசல் தான், கீ ஃப்ளூட்டு. அது ஜெர்மன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்க சும்மா ஊர் சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு. வந்தபோது அண்ணனை பார்க்கணுன்னு வந்தாலும் முதல்ல வந்தவங்க நாளைக்கு ரெக்கார்டிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த டைமில் நினச்சி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்குது. டே ஒரு மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகுது. ஆமாம் காலையில் எல்லாம். அதுக்கப்புறமேலே ஒரு படத்தில் போட்டோம், அது பாண்டியராஜன் நடித்த படம் எங்கள் ஊர் காதலை பற்றி. அந்த படத்துக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு சிச்சுவேஷன் கரெக்டாக மாட்டலை, அதனால் அதுலேயும் யூஸ் பண்ணல. ஆனால் இந்த பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணி நாங்கள் பார்த்தோம் அலைகளுவதில். அந்த நாகர்கோவில் அந்த பீச்சில் வந்து அந்த பாட்டு போவாங்க, ராதா பாட்டு போவாங்க, அப்படி பூச்சோலைகளுக்கு போவாங்க. அந்த மாதிரி நேச்சரில் அவ வந்து என்ஜாய் பண்ணி பாடுறாங்கிற மாதிரி மார்னிங் டைம்லேயே அண்ணா எடுத்துகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் நல்ல கதை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்லோ சாங் வந்தால் எடுக்காதுன்றதுனால லாஸ்ட்டில் படம் பார்த்துட்டு இல்லையா கரெக்டாக அது ஏதோ டெம்போ படத்தை கதையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வந்து கடைசியாக இப்போ ரீசெண்டாக இளையராஜா சார் பண்ண படத்துலேயே மேகான் ஒரு படத்தில் அந்த பாட்டு 100 மில்லியனுக்கு மேலே அந்த என்ன மாதிரி பாட்டு காலம் கடந்து நிற்குது சார். அந்த இவ்வளவு இருக்கு, இது கங்கைமரன் எழுதின பாட்டுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க சார். அப்போ தெரியலையா சார்? என்ன சார் அது வம்பா இருக்குது. அதுதான் இந்த ஷோவே தான் எடுத்து வந்திருக்கேன் சார். மறுபடியும் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக சார். எல்லா மியூசிக் சொல்லுங்கள், வந்து கங்கைமரன் நல்ல பாட்டு எழுதாரு கூட்டு எழுத சொல்லுங்கள். அதையே எதிர்பார்க்குதுமா, நமக்கு கிடைச்சது தான் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த படத்துலயே வாடி என் கப்ப கிழங்குன்னு ஒரு பாட்டு எழுதி சூப்பர் தத்துவ சாங் சார், தத்துவமான பாட்டு. அதுல அண்ணன் தம்பி நீங்க 3 பேரும் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. அந்த பாட்டு ஆமாமா, அவரு பாஸ்கர் சார் டயலாக் பேசுறது எல்லாம் சும்மாறா எதுக்கு பேசிட்டு இருக்கேன் அண்ணா கத்துவாரு, நான் பாடுறது இல்லை. அது
சரஸ்வதி இவளோட திருவாயில் திருவாயில் குடியேறி இருக்காகடா வட பசங்க 6 கடல் வத்தி அடங்கும். நல்லா இருக்கும். சரியான சூப்பர் beat song. sir அது. ஐயோ சரியான பாட்டு அது. பாடி என் கப்ப கலங்க எங்கள் அக்கா வைத்த முக்கா துட்ட பாடாத இதுக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பாடாதே வாயை திறந்த போட்டாச்சு. போட்டோன்னே எங்களுக்கு அலையெழுதலை படத்துக்கு வந்து சில்வர் ஜூப்ளிக்கு ஐயா எம்ஜிஆர் ஐயா வர்றாங்க தரம் தாங்கிறது ஏஎம் ராஜேஸ்வரியில் விழா. அந்த ஷார்ட்ஸ் தான் வந்து நான் கோழிக்கூது டைரக்ஷனில் வரும்போது அதை போட்டிருப்பேன். ஆமாம், ஓப்பனிங்கில் ஓப்பனிங்கில் வருது. அது வருவதில்லை ஃபங்க்ஷனுக்கு அவர் வரும்போது நான் தான் அப்போ தான் வழக்கமாக தொகுத்து வழங்குறது நம்ம தவிர அந்த காலத்தில் யாருமே கிடையாது. யாராவது நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது நான் கங்கை மரம் நாங்கள் இருப்பார். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி நான் தான் வழங்கிட்டு இருக்கேன். அதனால அவர் வந்தார். என்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பார். தொழில் அடிச்சு அப்படின்ட்டுலாம் இருப்பார். நான் சும்மா ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தேன் அவர் பாட்டெல்லாம் பாடி. அந்த விழாவுக்கு வந்திருக்காரு. வந்தோடனே உட்கார சேர்த்து உட்காந்தோடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவர் உட்காந்தார். நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக அவர் எப்படி வரவேற்கணுமோ அதெல்லாம் வச்சு எங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்லாம் வழக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு சரின்ட்டு ப்ராப்பராக தொகுத்து வளர்ந்துட்டுருக்கேன். தொகுத்து வளர்ந்துட்டு இருந்தோம். எனக்கு ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய ஒரு டைம் வந்தது. டைம் வந்தோடனே என்னாச்சு, நான் தானே தொகுப்பாளர். ஒருத்தர் பேசி முடிச்சோன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. சரின்ட்டு நான் வந்து இப்போது அகில உலக கவிஞர் அகில உலக மாமேதை கவிஞர் கங்கை அமரன் அவர்களுக்கு அழிப்பார் இதுன்னொன்னே அவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இருந்தது வாடி என் கப்ப கலங்க என்ற பாட்டுக்கு அது பேசும்போது அவர் சொல்கிறார், அவர் மாபெரும் உலக கவிஞர், அவருக்கு போய் என்ன சொல்கிறது, வாடி என் கப்ப கலங்கன்னாலாம் எழுதினார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. என்ன சரி அவர் பேசி முடிச்சா நான் போனேன், தலைவரை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. நான் வந்து இந்த படத்தில் வந்து புதுமுகம் போட்டாங்க, அம்பிகாவோட தங்கச்சி ராதா. அந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வர்றது ஃபஸ்ட்டு டைம். அவளை வாடின்னு சொல்லலான்னா எப்படிங்க, கேரளாவில் ரொம்ப பாப்புலர் வந்து கப்பக்கிழங்கு. அதனால வாடியே கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லி வரவேற்கிற பாட்டுங்க அதுனா இருந்தார். அந்த மாதிரி ஜாலியான விஷயங்கள்லாம் அதில் இவ்வளவோ ஓடி போயிட்டு. நீங்கள் 3 பேரும் பாடும்போது அந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி சார் இருந்தது? ஜாலியாக இருக்குங்க. அது ஒன்றும் தெரியாது, வேலை மாதிரி தானே தெரியும். சரி வாங்கிட்டு நேற்று அவங்க இப்போ பாடுறது பேசுகிறது பாரதிராஜானா அதில் இருப்பார். ஒரு தெருக்கூத்து இருக்கும், நாங்கள் 4 பேருமே பாடிருப்போம். அது புதிய வார்ப்புகள் நினைக்கிறேன். ஒரு தெருக்கூத்து மாதிரி ஒன்று வரும், அதில் நாங்கள் 4 பேருமே பாடிருப்போம். நான் வந்து அக்கா, அவர் பாஸ்கர்னா அண்ணா, நான் வந்து அவர் தங்கச்சி. அப்புறமேலு இளையராஜா வந்து பாரதிராஜா வந்து அந்த பக்கத்தில் வேற ஊர்லேருந்து வர ராஜா, அவரோட மந்திரி வந்து இளையராஜா. 4 பேரும் பாடிருப்போம். நாங்கள் 4 பேர் பாடின பாட்டு அதுதான். 4 பேர் தான் ஸ்டார்டிங்கில் சென்னையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஐயோ பாரதிராஜா இல்லைன்னா நாங்கள் வந்து நம்பி வந்திருக்க மாட்டோங்க. அதுதான் விஷயமே. பாரதிராஜா அங்கே இருக்காருங்கிற தைரியத்தில் தான் நாங்கள் வந்தோம். அவரை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இது பண்ணுறோம். இப்போ பாவம் அவர் நல்லபடியாக வந்துடும். நல்லவனுக்கு நல்லவன் வச்சிக்காவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன வருதுங்க. நம்ம என்ன பண்ணுறது, நல்லா இருக்கும். பொம்பளைங்க கேட்டால் நான் தட்டுனது இல்லை வேண்டியதை நிகழும். அது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சில்மிஷமான சாங். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு ரஜினி எல்லாம் கோவிச்சு கொண்டாரு. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரஜினி நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஆன்மீகத்தினே அதே மாதிரி தான். ஹரேராம் சொசைட்டிலேருந்து மெம்பர்ஷிப் சேர்க்க வர்றாங்க. அவர் ஏவிஎம்மில் இருக்கார், நானும் ஏவிஎம் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா அவர் ஹரேராம் சொசைட்டியில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் மெம்பர் ஆகுறாரு. மெம்பர் ஆனோடனே அமர் அங்கே இருக்கிறாரு, அவரை சேர்த்துருக்கோன்னா அதுக்கு அடுத்த நம்பர் நான். அவருக்கு என்ன மெம்பர்ஷிப் நம்பரோ அதுக்கு அடுத்த நம்பர் நான். 2 பேரும் ஒன்றா போகிறதுக்காக பதிவு பண்ணோம். அந்த மாதிரி சுவிட்செல்லாம் சரி, ஜாலிலையும் சரி, நாங்கள் மனசு விட்டு பேசுகிறது வழக்கம். அந்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நான் பக்கத்தில் எங்கள் தேட்டர் ஆப்போசிட் தான். நான் ஆப்போசிட்லேருந்து சரி ரஜினி இருக்கார் போகலான்னா, என்ன சாமி என்னோட சாமினி தான் பேர் சொல்லி கூப்பிட்டு கிடையாது, அவர் சாமி தான் கூப்பிட்டுருப்பார். போனால் ஒரு பொண்ணு ஏதோ வெள்ளைக்கார இது பாம்பே இருந்து இது ஒரு பொண்ணு ஆடிட்டு இருந்தது. அடுத்த ஷாட்டுக்கு பிரேக்கு, அவங்க மூமெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாமி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே நாங்கள் 2 பேரும் நடந்து வரோம். என் தோள் மேலே கைவிட்டு, சாமி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. என்ன சாமி இன்னொன்னா, இல்லை எப்படி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எழுதியிருக்க மாட்டேங்க, நீங்கள் சம்திங் இருக்குது உங்களுக்கு, அதனால் உண்மை சொல்லுங்கள், எப்போ பார்த்தீங்கன்னாரு. என்ன சாமி எனக்கு ஒன்றும் புரியலன்னு. வச்சுக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமாக நெஞ்சுக்குள்ளே ஒன்றுமில்லைன்னு எழுதுனீங்களே அப்படின்னோடனே, ஐயோயோ ஏன் சாமி இப்போ பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் அந்த முகத்தையே பார்க்குறேன் நான். இல்லை சாமி நீங்கள் ஏதோ பார்த்து இப்படி கிண்டல் பண்ணிட்டுருப்போம். அது நடந்த ஜாலியான சம்பவம் எதுக்கு மறைக்கணும், இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க தான் சின்ன வயசுல இருந்தாங்க. அது மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு இல்லை, நான் வந்து ஸ்டடி தான். ஆனால் ரஜினி
அடுத்தது அம்மன் கோயில் கிழக்காலே எல்லா பாட்டுமே எல்லா நீங்க பாட்டும் ஐயோ சூப்பர். சுந்தரராஜன் எப்படி உங்களுக்கு எல்லா படத்துலயும் ஒரு பாட்டை கொடுத்துறாரு? நான் மலர்களே மல்லிகைன்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா, ஆமா. அதுக்கு வந்து ஸ்டோரி ஹெல்ப்புக்காக அவர் வந்தார். அவர் ஸ்டோரி எழுதுவார், அதனால ஸ்டோரி ஹெல்ப்புக்கெல்லாம் அவர் வந்தார். அப்போ இருந்த பழக்கம். ஓகே. அவன் அது இப்போ எப்படி வாயாடியோ அப்போவும் அதை போயா நீ வந்து அவன் சொன்னான் நீ சொல்கிறான் இப்படியே தான் பேசிட்டு இருப்பார். நல்ல ஜாலியான பேச மனசில் ஒன்று இருக்காது, கலக்கமில்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆள். அப்படி பழக்கமானவர் தான். அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணும்போது இந்த படத்தில் படத்துல இருந்து நீங்க ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, ஆமாம் அப்பா வைகரையில் வைகை. ஆமாம். அதில் நடந்தது என்னன்னா, சுந்தரராஜன் கதை சொல்லிட்டாரு, கோவை தம்பிக்கு கதை சொல்லிட்டாரு. அவர் மினிஸ்டர் சம்மந்தமாக ஒரு மினிஸ்டர்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்போ வந்து இவருக்கு சினிமாவில் பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நீ எதுனாலும் இளையராஜா பார்க்குறது எல்லாத்தையும் கேட்டு கங்கைமரன் இல்லாமல் கைடன்ஸ் இல்லாமல் எடுக்காதன்றாங்க. அப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஹீரோ வந்து சுரேஷ், பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷும் பூர்ணிமாவை நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் தான் ஃபிக்ஸ் பண்ண படத்துல பாம்குருவில் தங்கியிருந்தாங்க. நான் தான் போய் கம்பெனி சார்பாக அட்வான்ஸ் கொடுத்ததே நான் தான். இந்த மாதிரி படம் பண்ணுறது புது டைரக்டர்மா, இவரை அறிமுகப்படுத்தணும்ல, புது டைரக்டர்மா இவெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து டேட்ஸ் பார்த்துங்க பேசிக்குவாங்க அப்படின்னா சரின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து நான் தான். இவனுக்கும் அதே மாதிரி கொடுத்தான். அவன் என்ன பண்ணால் ஷூட்டிங்கு 4 நாளைக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிளில் இதில் பண்ணுவேன், மோட்டர் பைக்கில் பண்ணுவேன். ஜெமினி ஃப்ளேவரில் அடி கால்கை உடஞ்சி படுத்துட்டான். அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டில்ஸ் ரவி சொன்னார் மோகன் போடலாம், ஓகே மோகன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால ஸ்டில்ஸ் ரவியாலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். எங்கள் மோகன் படம் பண்ணிருக்கோம், இருந்தாலும் இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு சிபாரிசு பண்ணது அது என்ன இன்சார்ஜில் வர்ற படம் பயணங்கள் முடியவில்லை. அதனால் அதில் வந்து சேர்ந்தது காரணம் ஸ்டில்ஸ் ரவி அவங்க சொன்னதுனால வந்தால். அதாவது இன்னும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்குது. ஸ்டில்ஸ் ரவி சரி அருமையான படங்கள் எடுத்திருப்பார். மோகன் சரி நான் தான் அவருக்கு மாடலிங் ஆள். எந்த இடத்துல எப்படி போஸ்ட் கொடுக்குறதுலாம் நான் அதில் எடுத்து வச்ச படங்கள் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடைச்சி அமைஞ்சது அது. சுந்தரராஜன் கிடைச்ச சந்தர்ப்பத்தை அருமையாக யூஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு, ரீ ரெக்கார்டிங்கில் பண்ணியாச்சு. அண்ணா வந்து சுந்தரராஜன் கூட சொல்லியிருப்பார் எல்லா பாட்டும் கம்போஸ் பண்ணிட்டாரு, இந்த கிளைமேக்ஸ் சாங் மட்டும் அவருக்கு வரல இளையராஜாவுக்கு அவங்க அண்ணாக்கு. அப்புறமேலு என்னென்னா இதே பாரியா ஒன்றும் இல்லை, அமர் வந்து எனக்கு நாடகம் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான், அந்த பாட்டை போடுறேன்னா போடு பாடி காட்டுங்கன்னா வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் அருகில் உந்தன் உள் நினைவில் நெஞ்சம் வான்வழியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் இதோ பாட்டு இருக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஐயோ இது கரெக்டாக இருக்கு, இது போடுங்கன்னு சொல்லி போட்டது தான் அந்த பாட்டு. படம் பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் கோவை தம்பி மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட பாரகநாயகமும் அவங்களாம் சேர்ந்து எடுத்த படம். அதனால் படம் பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் வர்றாங்க, புரட்சித்தில் வர்றாரு, நடிகர் சங்கத்தில் தேட்டரில் பார்க்குற படம். அப்போ நாங்கள்லாம் போகிறோம், அவர் பார்க்குறதா மற்ற மினிஸ்டர்ஸ் தான் வருவாங்க, மற்றபடி நாங்கள் படத்து சம்மந்தமாக நாங்கள் தான் உட்காந்துருப்போம். சரின்ட்டு உட்காந்துட்டு தான் கரெக்டாக பார்த்தாரு. படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் காரில் ஏற்போன்னா நான் சுந்தரராஜெல்லாம் போய் டைரக்ட் பண்ணான்னா நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு. ஆமாம் நீ இந்த ஆத்தோர மாதிரியா நீ தான் எழுதியிருப்பேன்னு தெரியும் எனக்கு, அந்த வைகரையில் நீ தான் எழுதினியா லிஸ்ட்டில் கொடுத்தாங்க இன்னொன்று ஆமாங்க இன்னொன்று எப்படி இப்படி அர்த்தத்தோடு எழுதுற ஏதோ தப்பி தவறி வந்துருச்சு மனுஷனுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த பாட்டு படத்தில்.